வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். அதிகமான மசாலா பொருட்களை சேர்க்காம அதிக சுவையோட வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ்ன்னு சொல்லலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயிலை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 வரமிளகா, 1 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதில் வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவு மிக்ஸ் ஆன உடனே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடரை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 1 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி இது கூட சேர்த்துட்டு 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக துருவின கேரட், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள், கொஞ்சமாக எலுமிச்சை பழச்சாறை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் ரெடி. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷராஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். Thank you.